வெறும் உங்கள் கிளைண்ட்டோட லோகோவை அப்லோட் பண்ணி உங்கள் கிளைண்ட்டோட பிராண்ட் டிஸ்கிரிப்ஷனை மட்டும் என்ட்ரு பண்ணி ஸ்டார்ட்னு கொடுத்தா உங்கள் கிளைண்ட் பிராண்டுக்கு தேவையான எல்லா மார்க்கப்ஸும் ஜெனரேட் ஆனால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அதுவும் வித்தின் செகண்ட்ஸில். அதை எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். எந்த ஒரு பிராண்ட் டிசைனருக்கும் தெரியும், ஒரு லோகோவை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணாலும் அந்த லோகோவை கன்வின்சிங்காக கிளைண்ட்டுக்கு புரிகிற மாதிரியான விஷுவல் லாங்குவேஜில் மார்க்கப்ஸை வச்சு சொல்லலைன்னா அந்த லோகோ பெருசாக எடுபடாது. நிறைய நேரங்களில் கிளைண்ட்டால் அந்த லோகோவை புரிஞ்சுக்க முடியாமல் கூட போகும். இதுக்கு தான் இந்த மார்க்கப்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அதனாலேயே கிளைண்ட்ஸ் இந்த மார்க்கப் ஜெனரேஷனில் பிராண்ட் டிசைனுக்கு எவ்வளோ அதிகமாக டைம் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான டைமை மார்க்கப் ஜெனரேஷனுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு டிசைனர்ஸ் ரொம்ப மெனக்கிடவும் செய்வாங்க. பிராண்ட் லோகோ ரெடி ஆனதும் நல்ல ப்ரீமியமான மார்க்கப்பை தேடணும். அதுவும் நிறைய பேர் ஃப்ரீயாக தேடுவாங்க. அந்த மார்க்கப்ஸ் நம்ம பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிளெண்டர் இல்லை ஃபோட்டோஷாப்பில் போய் நாமளே அந்த மார்க்கப்பை செஞ்சு அதில் நம்ம லோகோ வச்சு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் ப்ராசஸாக, டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருந்தது. ஆனால் இப்போது ஸ்ட்ரைட்டாக நேனோ பனானாக்கு போய் நம்ம லோகோ அப்லோட் பண்ணி நமக்கு என்ன மாதிரி மார்க்கப்ஸ் வேணுங்கிற ப்ராம்ப்டை கொடுத்தா மட்டும் போதும், அதுவே எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு தந்துடும். இப்போ நம்ம ஒரு மார்க்கப் ஜென்ரேட் பண்ணோம்னா இது ஓகே. இதுவே ஒரு 10-15 மார்க்கப் நம்ம பண்ணுறோன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் உட்காந்து நம்ம அந்த ப்ராம்ப்டை நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும். இதுவும் கன்சிடபிள் அமௌண்ட் ஆஃப் டைமை லெசனர்ஸ் கிட்டேருந்து எடுக்கிறது உண்டு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு பதிலாக ஜஸ்ட் லோகோவை அப்லோட் பண்ணிவிட்டு கிளைண்ட் பிராண்டை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜெனரேட்னு கொடுத்தா அந்த பிராண்டுக்கு தேவையான எல்லா லோகோவும் ஜென்ரேட் ஆச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நாம் இன்றைக்கி கூகுளோட ஏஐ ஸ்டூடியோவை வச்சு ஒரு ஆப் ஜென்ரேட் பண்ணி இதுக்காகவே மார்க்அப் ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவே ஒரு ஆப்பை செஞ்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கூகுள் ஏஐ ஸ்டூடியோவுக்கு நம்ம போகணும். முதல்ல இப்போ நம்ம கூகுள் ஏஐ ஸ்டூடியோவில் இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம், ப்ளே கிரவுண்ட், பில்ட், டேஷ்போர்ட் இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம பில்டுக்கு வரலாம். பில்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குது. பட் இந்த ஏரியாவை நம்ம பார்க்கலாம். இதில் பில்ட், ஸ்டார்ட், கேலரி அப்படின்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் கேலரி போனீங்கன்னா ஏற்கனவே பல பேர் செஞ்சு வச்சுருக்க ஆப்ஸ்லாம் அங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து ஜென் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து என்ன மாதிரியான உங்கள் அல்ஃபபெட்ஸ் எந்த வைப்பில் தெரியணும், ஸ்பேஸ் வைப்லையா அப்படின்னு சொல்லி போட்டால் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் வேறு யாரோ செஞ்சு வச்சுருக்கிற ஆப். இப்போ அந்த டிஸ்கிரைப் யுவர் ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்கிற இடத்துல நான் இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப் வேணும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். இல்லை உங்களுக்கு கூடுதலாக அதாவது வேணும்னா இல்லை சின்ன ட்ரிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிக்கலாம், பின்னாடி கூட பண்ணிக்கலாம். பட் இதை கொடுத்ததுக்கப்புறம் நான் இந்த பில்ட் அப்படிங்கிற இந்த பட்டன் அமுக்கிறேன். இந்த ரைட் சைடில் நான் கேட்டது தர்றதுக்காக என்னென்ன கோட் எழுதணுமோ அது எல்லாத்தையும் கூகுள் ஏஐ வச்சு எழுதிக்கும். அதுதான் அங்கே நடக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த கோடு எழுதி முடிச்சாச்சு. அந்த கோடுக்கான ப்ரிவ்யூ நம்மளுடைய பிராண்டை வந்து இங்கே கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு சின்ன சொதப்பல் நடந்தது. நான் ரெக்கார்ட் பண்ணாமலே ஃபுல் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோக்காக மறுபடியும் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிராண்ட் நேம்னு இருக்க இடத்துல நம்ம கிளைண்ட்டோட பிராண்ட் நேமை போட்டுட்டு அதுக்கு கீழே லோகோ இருக்க இடத்துல நம்ம கிளைண்ட்டோட பிராண்ட் லோகோவை நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்னுடைய கிளைண்ட்டோடைய லோகோவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே பிராண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற இடத்துல கிளைண்ட்டோட பிராண்ட் என்ன, அவங்களுடைய ப்ராடக்ட் என்ன, அவங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு ப்ரீஃபில் கொடுத்துக்கலாம். அதை நான் போட்டுக்கிறேன். இப்போ கிராஃப்ட் ஐடென்டிட்டி மார்க்கப்ஸ் அப்படின்ற இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டா போதும், அதுவே மார்க்கப் கிரியேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அண்ட் ஸ்கெச்சஸ், லோகோ வேரியேஷன்ஸ், பேக்கேஜிங்னு நிறைய செக்மெண்ட்டில் அது மார்க்கப் ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு போய் உங்களுடைய மார்க்கப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவுமே நீங்கள் ஒவ்வொரு மார்க்கப்புக்கும் போய் டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு சிரமம்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆட் பேட்ச் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ப்ராம்ப்டை காட்டுது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை உங்கள் ஆப்பில் ஆட் பண்ணி ஒன் கிளிக்கில் எல்லா மார்க்கப் டவுன்லோட் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தாலும் 100% பெர்ஃபெக்டாக இல்லை. ஏன்னா இது நம்ம இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராம்ப்டை கொடுத்து செய்யலை. ரொம்ப ஜெனரிக்கான ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருந்தோம், ஃபைன் டியூன் பண்ணலை. அதனால் இதில் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் வந்திருக்கு. அப்புறம் பியூட்டி க்ரீம் மாதிரியான ஒரு மார்க்கப்ஸ் கொடுத்துருக்கு. இது இல்லாமல் மற்ற மார்க்கப்ஸை சூப்பராகவும் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதையும் கூட நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்குன்னு சொல்லி அந்த இண்டஸ்ட்ரியை ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கிட்ட நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து வாங்கியிருந்தோம்னு சொல்லி சொன்னால் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கரெக்டாக கேட்க தெரிஞ்சால் மட்டும் போதும். இதே மாதிரி இன்னும் நிறைய ஏஐ டூல்ஸ் நம்மளுடைய வேலையை ரொம்ப சிம்பிளாக்கி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான டூல்ஸ் பற்றின வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி டிசைனிங்.